ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ரொம்பவே பழமையான அற்புதமான ஒரு பெருமாள் கோவிலுங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் பஸ் ஸ்டாப் நியர்பை தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த கோவில் ரீச் ஆகிடலாம். இந்த கோவிலின் மூலவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் தான் இருக்காரு. அவர் வந்து வேற யாரும் இல்லைங்க, மகாவிஷ்ணுவே சொல்றாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல மாடி கோவில் என்பதனால மகாவிஷ்ணு வந்து நின்ற, அமர்ந்த, சாய்ந்த நிலையிலையும் வந்து காட்சி கொடுக்குறாங்க. தரைத்தளத்துல வந்து ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற நிலையில பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசி பெற்ற பிறகு பக்தர்கள் தான் ஸ்ரீ வைகுண்ட வரதராஜர் அமர்ந்திருக்கும் முதல் தளத்தை அடைய ஒரு குறுகிய படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டு தான் பார்க்க முடியும். இங்க ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை வந்து உபதேசிப்பதை காணலாம் சொல்றாங்க. இந்த முதல் தளத்துடைய வெளிப்புற சுவர்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரசிம்மரையும் லக்ஷ்மி வராகரையும் காண முடியும். அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் மீண்டும் படிக்கட்டில் ஏறி கோவிலின் மேல் தளத்தை வந்து அடைய முடியும். இங்க ஸ்ரீ ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா 5 தல நாக ஆதிசேஷன் மீது சாய்ந்த அல்லது பள்ளிக்கொண்ட கோலத்தில் பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க சிவன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதருக்கு அருகில் வந்து காணப்படுகிறாரு, காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவிலில் ஒரு அரியா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வைணவ கோயிலா இருந்தாலும் சரி இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு துணை சன்னதி இருக்கு. மோஸ்ட்லி எந்த வைணவ கோவிலையும் இது பார்க்க முடியாது, இந்த கோவிலில் பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிபி 750ஆம் ஆண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மன் பார்த்தீங்கன்னா இந்த முழு நகரத்தையும் இங்கே குடியேறிய 1200 வேத அறிஞர்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காராம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்களால் மேம்படுத்தியிருக்காங்க. இந்த கோவிலுடைய
கருவறை அமைப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக வடிவமைத்திருக்கான்னு சொல்லலாம். இது ஒரு 3 அடுக்குகளை கொண்ட அஷ்டாங்க விமானம் சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஒரே கருவறையில் பெருமாளுடைய 3 முக்கிய திருக்கோலங்களையும் பக்தர்கள் தரிசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கீழ்த்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் மூலவர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் தான் இருக்காரு. நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடுத்தலம் முதல் தலம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட வரதராஜர் இருக்காரு. இவர் அமர்ந்த கோலத்தில் சிட்டிங் பொசிஷனில் அருள் பாலிக்கிறாரு. மேல்தலம் 2ஆம் தலம் அதாவது செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட பெருமாளா அருள் பாலிக்கிறாரு. ஒரே இடத்துல ஒரே கருவறையில் பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்திலையும் அமர்ந்த கோலத்திலையும் படுத்த கோலத்திலையும் தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் பெருமாளுக்குன்னு தனியாக ஆனந்தவழி தாயார் சன்னதி அமைந்திருக்கு. இக்கோவிலின் வளாகத்தில் ஆண்டாள், ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஆழ்வார்களும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி சனிக்கிழமைகள், கிருஷ்ண ஜெயந்தி இவையில தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடுவாங்க. வைகாசி மாதம் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் இந்த கோவிலுடைய முக்கிய திருவிழான்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் சிறப்பு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த கோவில் தரிசனம் பண்ணால் திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்ச கையோட இந்த கோவிலில் தரிசனம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்குகள், வாஸ்து பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த கோவில் சாமி தரிசனம் பண்ணால் தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 நிலைகள் கொண்ட விசேஷ ஒருங்கிணைப்பு, அதாவது கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலைன்ட்டு 3 நிலை இருக்கும் பெருமாள். இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
மேலும் வந்து இந்த பிரதான கோவிலுக்கு எதிரே பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு. இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.